மும்பை இந்தியன்ஸ் vs லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வான்கேடே ஸ்டேடியமில் வந்து நடந்தது. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நல்ல ஒரு விக்ட்ரினே சொல்லலாம். 54 ரன்ஸில் ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரினே சொல்லலாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நேற்று வந்து வான்கேடேல விளாண்டாங்க. இந்த மேட்சை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இஎஸ்ஏ அப்படின்னு வந்து சொல்லுவோம், எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஃபார் ஆல். ஸோ இந்த பர்டிகுலர் இஎஸ்ஏ மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 மேட்சஸ் நேற்றோட சேர்த்து விளாண்டுருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். அதில் நேற்று 7th வின் பார்த்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன்ஸ் அந்த ஒரு சில்ட்ரன்ஸ்க்காக வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து விளாட்றாங்க. ஓவர் 19 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்து அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒரு மேட்சை வந்து விளாட்றாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ நல்ல ஒரு விக்ட்ரி. ஓப்பனிங்கில் ரயான் ரிக்கில்டன் செம நாக் ஆனார், அவர் வந்து ஒரு 50+. தென் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு 50+ அடிச்சிருந்தார். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் எல்லாம் பார்த்துருப்போம். சூரியகுமார் யாதவ் ஒரு மாதிரி ஃபார்ம் அவுட்டில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துருப்போம். பட் ஃபினாமினல் நாக். இது மூலயமா பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஆரஞ்ச் கேப் ரேஸ்லையுமே வந்துட்டார். ஸோ நல்ல ஒரு நாக் ஃப்ரம் சூரியகுமார். தென் உங்களுக்கு எண்டு ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா நமன்தீர் தென் கார்பின் பாஷ். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேமியோஸ் அடித்ததுனால ஓவரால் பார்த்தீங்கன்னா 200 ரன்ஸுக்கு மேலே வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மயங்க் யாதவ் அவர் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஆவேஷ் கான் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஸோ நல்ல ஒரு பவுலிங். தென் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். ஃபினாமினல் பவுலிங்னே சொல்லலாம். ட்ரெண்ட் போல்ட் அவரும் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மேட்ச் எங்கே விட்டாரோ அந்த ரிதம் அப்படியே கண்டினியூ பண்ணார். லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 4 விக்கெட்ஸ். இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஒரு 160க்கு மேலே தான் அவங்களால வந்து அடிக்க முடிஞ்சது. ஓப்பனிங்கில் மிச்சல் மார்ஷ் அவர் வந்து ஒரு 30 ரன்ஸ் அடிச்சிருந்தார். மிச்ச பேட்ஸ்மேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு ஒரு 20 அந்த மாதிரி தான் வந்து அடிச்சு. ஸோ ஓவரால் அவங்க அடிக்க முடிஞ்ச ஸ்கோர் ஒரு 160 அவ்வளோதான் வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சுது. வில் ஜாக்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 20க்கு மேலே வந்து ஒரு ரன்ஸ் அடிச்சு பவுலிங்கில் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். தென் இன்னொரு ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்பின் பாஷ். பேட்டிங்கில் வந்து ஒரு 20 ரன்ஸ் ஓவர் 200 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டாரு. தென் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் 4 ஓவர் போட்டிருந்தார், ஒரு 26 ரன்ஸ். டீசென்ட் பவுலிங் போட்டார்னே சொல்லலாம் கார்பின் பாஷ். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் தே மூவ் ஆன் டு 3rd பொசிஷன்.